ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः. பஞ்சதசி இரண்டாவது தலைப்புல பஞ்சபூத விவேகம். அதுல வித்யாரண்ய முனி சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கிற 7வது சாப்டர்ல இருக்கிற 2வது மந்திரம் ததேவ சோம்ய இதகும் அக்ரே ஆசீத் ஏகம் ஏவ அத்விதீயம். அந்த மந்திரத்தினுடைய விளக்கத்தை ஏன் அந்த மந்திரத்தினா அது சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய முக்கியமான ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை எடுத்து வச்சு இவர் 2வது தலைப்புல பஞ்சபூத விவேகத்தை நமக்கு கொடுக்கிறார். அங்க நம்ம ஒரு வேர்டா பார்த்துட்டு வந்தோம். இதம் அப்படிங்கிற வேர்டு முதலே பார்த்துட்டோம். அதாவது இதம்ங்கிறது ஜகத்து. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற வேர்டு ஏகம் ஏவ அத்விதீயம். சத்துக்கு டெபினிஷன். சத்துன்னு என்ன? பிரம்ம. சாந்தோக்கிய உபனிஷத்துல சத் என்பது பிரம்ம. பிரம்மம் எப்படி டெபினிஷன் கொடுக்கிறாரு? ஏகம் இறைவன் கொடுத்தது. ஏகம் ஏவ அத்விதீயம். இதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னா பிரம்ம தத்துவத்தில் பேதங்கள் கிடையாது. எப்படின்னா முதல்ல பேதங்கள் இருக்கிறத வச்சு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதுல பேதம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு 3 விதமான எண்ணில் 3 விதமான பேதங்கள் இருக்கிறது. எண்ணில் ஸ்வகத பேதம் இருக்கிறது. எண்ணில் ஸ்வகத பேதம் வருவதற்கு காரணம் என் உடம்பில் இருக்கிற அங்கங்கள். கண்ணு, காது, மூக்கு இதுல இருக்கிறது எனக்கு என்ன பேதத்தை கொடுக்குது? ஸ்வகத பேதத்தை எனக்கு கொடுப்பது என்னுடைய உடம்பில் இருக்கிற அங்கங்கள். அப்பதான் அனுயோகி பிரதியோகி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது ஸ்வகத பேதம். அந்த ஸ்வகத பேதம் அற்றதுன்னு சொல்றதுக்குதான் இறைவன் யூஸ் பண்ற வேர்டு ஏகம். அடுத்து 2வது வேர்டு என்ன பார்த்தோம்? ஏவ. ஏவ அப்படிங்கிறது சஜாத்திய பேத ரகிதக. ஃபர்ஸ்ட் ஸ்வகத பேத ரகிதக. அங்கங்கள் எனக்கு எந்த பேதத்தை கொடுக்குது? ஸ்வகத பேதத்தை கொடுக்குது. அடுத்தது சஜாத்திய பேதக அப்படின்னா நான் பார்க்கும் மனிதர்கள் எனக்கு சஜாத்திய பேதத்தை இந்த சரீரத்திற்கு கொடுக்கிறார்கள். நான் பார்க்கும் எந்த மனிதராக இருந்தாலும் அவர்கள் எனக்கு எந்த பேதம், இந்த சரீரத்துக்கு எந்த பேதத்தை கொடுக்குறாங்க? சஜாத்திய பேதம். அவங்களுடைய கண்ணு வேற, என்னோட கண்ணு வேற. அவங்களுடைய ஹேர் வேற, என்னுடைய ஹேர் வேற. அவங்க ஹைட் வேற, என்னோட ஹைட் வேற. அவங்க புத்தி சக்தி வேற, என்னுடைய புத்தி சக்தி வேற. அவங்க மனம் வேற, என்னுடைய மனம் வேற. இப்படி நான் பார்க்கும் மற்ற மனிதர்கள் எனக்கு இந்த சரீரத்தை தான் படிச்சிடும். இந்த சரீரத்துக்கு பேதம் இருக்கு. என்ன பேதம்? நான் போது எதை எடுத்துக்கணும்? சரீரத்துக்கு ஸ்வகத பேதம் எதனால் வருகிறது? சரீரத்திற்கு சஜாத்திய பேதம் எதனால் வருகிறது? அடுத்தது 3வது வேர்டு என்ன? ஏகம் பார்த்துட்டோம். ஏவம். அடுத்தது அத்விதீயம். அத்விதீயம் என்பது விஜாத்திய பேத ரகிதக. ஒடிம்பை விஜாத்திய பேதக. எனக்கு விஜாத்திய பேத, இந்த சரீரத்துக்கு விஜாத்திய பேதத்தை கொடுப்பது யார் யாரு? இந்த உலகத்திற்கு எல்லாமே. கல்லு மண்ணில் இருந்து எல்லாமே எனக்கு எதை கொடுக்குது? விஜாத்திய கல்லு மாதிரி கல்லிலிருந்து நான் வேறுபட்டிருக்கேன். மண்ணிலிருந்து நான் வேறுபட்டிருக்கேன். மலையிலிருந்து நான் வேறுபட்டிருக்கேன். ரிவர்ல இருந்து வேறுபட்டிருக்கேன். இல்லைங்களா? மற்ற விலங்குகள் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. சிங்கத்திலிருந்து நான் வேறுபட்டிருக்கிறேன். புலியிலிருந்து நான் வேறுபட்டிருக்கிறேன். சோ அது என்னது? விஜாதி பேதக. சோ இந்த சரீரத்துக்கு இப்ப என்ன நான் புரிஞ்சிருச்சு? மை சரீரா ஹாஸ் 3 பேதாஸ். எனக்கு இந்த சரீரத்துக்கு இருக்கு.
என்னென்ன பேதம் இருக்கு? ஸ்வகத பேதம், சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம். இப்ப நாம இதுல என்ன புரிஞ்சுக்க வரோம்? இதை போல் இப்ப என்னுடைய சரீரத்தை நம்ம திருஷ்டாந்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம். அதை போல் பிரம்மத்தில் என்ன கிடையாது? சொகத பேதமும் கிடையாது. புரிஞ்சுக்கணும். டீச்சிங் அதான். அங்க பிரம்மத்தில் சொகத பேதம் கிடையாது, சஜாத்திய பேதம் கிடையாது, விஜாத்திய பேதம் கிடையாது. அதுதான் இந்த இடத்துல டீச்சிங். அது லாஜிக்கா ப்ரூவ் பண்ண. சும்மா என்ன சொல்றேங்கிறக்காக நம்ப வேண்டாம். எப்படி இப்ப எனக்கு எது புரிஞ்சிருச்சா? அதை போல பிரம்மனுக்கு என்ன கிடையாது பார்த்துட்டோம். சொகத பேதம் கிடையாது. ஏன்? எனக்கு சொகத பேதத்தை கொடுக்கறதாரு? என்னுடைய அங்கங்கள். parts of the body gives me சொகத பேதம். அதை போல சத்வஸ்துக்கு அங்கங்கள் அவயவக அவயவ ரகிதக அகம் அவயவ சகிதக பிரம்ம அவயவ ரகிதக. அதனால அதுக்கு என்ன கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த வஸ்துவுக்கு நோ பார்ட்ஸ். அதனால அதுக்கு அந்த பேதம் என்ன பேதம்? சொகத பேதம் கிடையாது. எனக்கு சொகதம் இருக்கதை போல் உதாரணத்துக்கு வச்சு அதுக்கு அந்த மாதிரி புரிஞ்சுக்குதான் முடியும். அடுத்தது என்ன பேதம்? சஜாத்திய பேதம். இப்போ என்னை எனக்கு எந்த சஜாத்திய பேதத்தை கொடுக்கிறவங்க யாரு? என்னை போல் இருக்கிற மனிதர்கள். அப்போ அதை போல் பிரம்மனை போல் இன்னொரு பிரம்மம் இல்லை. இல்லைங்களா? இப்ப என்னை போல ஒரு மனிதர் எத்தனை பேர் இருக்கீங்க? இப்ப கிளாஸ்ல எடுத்து எத்தனை பேர் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க? சோ என்னை போல கோடான கோடி மனிதர்கள் அவங்க எல்லாரும் எனக்கு எதை கொடுக்குறீங்க? சஜாத்தி பேதத்தை இந்த சரீரத்துக்கு கொடுக்குறீங்க. அதை போல் பிரம்மத்துல என்ன கிடையாது? சஜாத்திய பேதம். ஏன்? இன்னொரு பிரம்மம்னு ஒண்ணு இருந்தா தானே சஜாத்திய பேதம் வருவதற்கு. அது சஜாத்திய பேத ரகிதகன்னு புரிச்சுக்கணும். அடுத்தது இனிமேல் வரப்போறதெல்லாம் விஜாத்திய பேதம் கிடையாது. அந்த அந்த இடத்துல பிரதியோகிங்கிற நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இது மீனிங் என்னன்னு பார்த்துட்டு சாரத்தை அப்புறம் விளக்கம் போலாம். ஏன் இப்ப எனக்கு விஜாத்திய பேதத்தை கொடுப்பது எது? மற்ற எல்லாமே எனக்கு என்ன கொடுக்குது? செல்போனு, டேபிள், சேர், இந்த சுத்தி இருக்கிற எல்லாமே எனக்கு என்ன கொடுக்குது? விஜாத்திய பேதத்தை கொடுக்குது. அதை போல் பிரம்மனை தவிர்த்து வேறொரு பிரம்மன் இல்லைங்கிறது சஜாத்திய பேதம் இல்லை நெகேட் பண்ணுது. பிரம்மனை தவிர்த்து வேறொரு வஸ்து எதுவுமே இல்லைங் போது விஜாத்திய பேதமும் இறைவனுக்கு பிரம்மத்துக்கு இல்லைங்கிறது இப்ப நம்ம ப்ரூவ் பண்றோம் லாஜிக்கா. சோ பிரம்மனுக்கு சொகத பேதம் கிடையாது, அங்கங்கள் கிடையாதனால, வேறொரு பிரம்மம் இல்லாததனால் சஜாத்திய பேதம் கிடையாது, வேறொரு வஸ்துவே இல்லாததுனால விஜாத்திய பேதம் கிடையாதுன்னு லாஜிக்கா அப்படி புரிஞ்சுக்கிறோம். அதைத்தான் ஒரு ஸ்லோகத்துல விளக்கிட்டு வர்றார். வேறொரு பிரம்மம்ங்கிறது கிடையாது, வேறொரு பிரம்மனை தவிர்த்த வேறொரு வஸ்துவும் கிடையாது. இதுதான் இப்ப நம்ம இந்த லாஜிக்கை எப்படி ப்ரூவ் பண்றாரு? போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? அனுயோகி பிரதியோகி. அந்த மாதிரி பிரதியோகிங்கிறது பிரம்மனுக்கு கிடையாது, அதனால விஜாத்திய பேதம் கிடையாது லாஜிக்கா ப்ரூவ் பண்றாரு. இப்ப நான் வாயில சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அந்த மாதிரி எல்லாம் நம்ம புரிஞ்சதை என்ன பண்ணணும்? லாஜிக்கா எப்படி ப்ரூவ் பண்றது? டெக்னிக்கலா எப்படி ப்ரூவ் பண்றது? இப்ப என்ன ப்ரூவ் பண்ண வர்றோம்? சத்துக்கு விஜாத்திய பேதம் கிடையாது, அப்ப அதை தவிர்த்து வேறொன்றும் கிடையாது நம்ம புரிஞ்சிருச்சு. அதனால நம்ம சொல்லிட்டோம். இவர் என்ன சொல்றாரு? ஏன்னா சத்துக்கு பிரதியோகி கிடையாது. இது தர்க்க சாஸ்திரம். இப்ப நமக்கு என்ன போறோம்? நமக்கு எது ஏதுவா இருக்குதோ சரி, நம்ம படிக்கிறது அத்வைத பிலாசபியா இருந்தால் தர்க்கத்துக்கு ஏன் போறோம்? அவங்க அதை கரெக்டா நல்லா சர்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க, தீர்க்க ஆராய்ச்சி பண்ணி தெளிவா ஒரு முடிவு வச்சிருக்காங்க. அதனால அங்க போய் எதை எடுத்துக்கிறோம்? பிரதியோகி பாவம் அபாவம். பிரதியோகி அபாவத்வாத். என்ன எதை எதை இது பண்றோம்? ப்ரூஃப் பண்ண வரோம். பிரதியோகி அபாவாத். பிரதியோகி அபாவாத் பிரம்ம சஜாத்திய பேத ரகிதக. பெருசா சான்ஸ்கிரிட் மாதிரி தெரியும், நல்லா பொறுமையா படிச்சுக்க புரியும். என்னது? பிரதியோகிங்கிற ஒரு அபாவம் இல்லாததுனால பிரதியோகி அபாவாத் பிரம்ம. பிரம்மனுக்கு எது இல்ல? பிரம்மனுக்கு எது இல்ல? பிரதியோகி பிரதியோகித்துவம் யோகி இல்லாததுனால பிரம்மனுக்கு விஜாத்திய பேதம் இல்லை, சஜாத்திய பேதமும் இல்லை.
ஏன் இன்னொரு பிரம்மம் இல்லாதனால சஜாத்திய பேதம் கிடையாது. பிரதியோகித்துவம்னு என்ன? ஏன் அது தர்க்க சாஸ்திரத்துல யூஸ் பண்ற வேர்டு. இப்போ போன கிளாஸ் நம்ம பார்த்தோம். இப்போ தமிழ் ஒரு சென்டென்ஸ் கொடுத்தேன். ராமனை காட்டிலும் கிருஷ்ணன் வேறு. அப்போ ராமனை காட்டிலும் யாரு வேறு? அவங்கதான் என்னது? அனுயோகி. இப்ப கிருஷ்ணன் வேறு. யாரை வேறுபடுத்தி காட்டுகிறோமோ அவரு அனுயோகி. அவரை காட்டிலும் யாரு வேறுன்னு சொல்லிடுறோம்? கிருஷ்ணன் வேறு, அவ அனுயோகி. யாரை காட்டிலும்? பிரதியோகி. இப்ப மிருகங்களை காட்டிலும் நான் வேறு. இப்ப ஒரு மனிதனை காட்டிலும் நான் வேறுன்னு சொல்லும் போது அது சஜாத்தியம். இப்ப நம்ம விஜாத்தியத்துக்கு வந்து என்ன சொல்லுவோம்? மிருகங்களை காட்டிலும் நான் வேறு, அதான் விஜாத்திய பேதம். அப்ப மிருகங்களை காட்டிலும்ங்கிறது பிரதியோகி, நான் வேறுங்கிறது அனுயோகி அங்க தர்க்க சாஸ்திரத்துல. இப்ப அதே மாதிரி நண்பனை காட்டிலும் நான் வேறு, இது சஜாத்தியத்துக்கு சொல்றேன். நண்பனை காட்டிலும் நான் வேறு. அப்ப நண்பனை காட்டிலும்ங்கிறது பிரதியோகி, நான் வேறுங்கிறது அனுயோகி. அதே போல இப்ப சத்து எடுத்துக்குவோம். சத்து என்பது வேறு, அதான ப்ரூவ் பண்ணணும். அனுயோகி. சத்து என்பது வேறு. யாரை காட்டிலும்? மனுஷனை அமனுஷன் போடலாம். சத்து என்பது வேறு. அப்ப சத்துக்கு ஆப்போசிட் இப்ப மனுஷன். இப்ப என்ன பண்ணோம் நம்ம விஜாத்தியத்துக்கு? என்னை காட்டிலும் வேறுங்க போது இந்த உலகத்துல நிறைய இருந்தது. அப்ப நான் வேறுங்கிறத பண்ணிட்டேன். இப்ப நம்ம எதை ப்ரூவ் பண்றோம்? சத்தை காட்டிலும். சத்து வேறு. அப்ப சத்து வேறு அப்படிங்கும்போது அது என்னது? அனுயோகி. அப்போ எதை காட்டிலும்? சத்துக்கு ஆப்போசிட் எது? அசத்தை காட்டிலும் தானே வரும். அசத்தை காட்டிலும் எழுதிக்கலாம், ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கலாம். அசத்தை காட்டிலும் சத்து வேறு. அப்ப அசத்துங்கிறது எதுல வருது? பிரதியோகி. நம்மள லாஜிக் பிரகாரம் போவோம். அசத்தை காட்டிலும் சத்து வேறு. சத்து என்னது? அனுயோகி. அசத்து என்னது? பிரதியோகி. கிடைச்சிருச்சு. அசத்து தான் இருக்குது. அடமண்டு, அசத்துன்னு என்னது? ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். இப்ப வந்து கிருஷ்ணன் ஒருத்தர் தான், ராமன் ஒருத்தர் இருக்கணும். மனிதன் ஒருத்தரை வேறுபடுத்தினா மிருகம்னு அங்க ஒண்ணு இருந்து வேறுபடுத்துறதுக்கு ஒண்ணு இருக்கணும் இல்லைங்களா? கிருஷ்ணரை வேறுபடுத்தினா அங்க ராமன் இருக்கணும். மனிதன் என்னை நான் வேறுபடுத்தினா வேற மனிதர்கள் இருக்கணும், அல்லது என்னை வேறுபடுத்தினா மற்ற விஷயங்கள் விலங்குகள் இருக்கணும், அல்லது மற்ற மனிதர்கள் இருக்கணும். என்னை வேறுபடுத்த வேண்டும் என்றால் there should be another thing. வேறுன்னு சொன்னா என்ன வேணுங்க? ரெண்டு இருந்தா தாங்க அதை காட்டலாம் வேறுன்னு சொல்ல முடியும். இப்ப சத்து வந்து நீங்க அனுயோகி வேறுன்னு சொல்லிட்டேன்னா அதுக்கு ஆப்போசிட் அங்க யாரு? அசத்துங்கிற வேர்டு தான் போட்டாகும். சத்துக்கு எது? சத்தை காட்டிலும் வேறானது அசத்து. அசத்துன்னு என்ன அர்த்தம்? இது வந்து இருத்தல். தமிழ்ல போட்டு பாருங்க. சத்துன்னு என்ன? இருத்தல். அது என்னது? அனுயோகி. இல்லாமை. ஒண்ணுமே இல்லாதது என்ன ஆக முடியாது? பிரதியோகியாக ஆக முடியாது. ஏதாவது ஒண்ணு இருந்தா நம்ம வந்து வேறுபடுத்தி காட்டுறது. ஒண்ணுமே இல்லாத போது எப்படி அதுக்கு பிரதியோகி பாவம் வரும்? சத்தை பொறுத்த வரைக்கும் பிரதியோகி பாவம் ரகிதத்வாத், இல்லாததனா. என்ன பேதம் இல்லைங்க? விஜாத்திய பேதம் என்பது கிடையாது. சஜாத்திய பேதம் எப்படி நெகேட் பண்ணோம்? இன்னொரு சத்து இல்லாததனா. இப்ப என்னை காட்டுல நண்பன் வேறும் போது மனிதனை காட்டுல மனிதன் அப்படிங்கும்போது அது மாதிரி சத்துக்கு இன்னொரு சத்து இல்லாததனால் அதுக்கு என்ன கிடையாது? சஜாத்திய பேதம் கிடையாது. சத்தை தவிர வேற ஒண்ணுமே இருப்புடையது, உண்மையில் இருப்புடையது எதுவுமே இல்லாதனால அதுக்கு விஜாத்திய பேதமும் கிடையாது. அப்படி அது கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. சத்தில் நோ ஸ்வகத பேதக, சத்தில் நோ சஜாத்திய பேதக, சத்தில் நோ விஜாத்திய பேதக. த்ரிபேத ரஹிதத்வாத் ஏகம் ஏவ அத்விதீயத்வாத். அது எப்படி இருக்குது? நித்யக சாஸ்வதக, தனக்குள் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் காரண ரஹிதத்வாத். அதுக்கு என்ன கிடையாது? அதற்குன்னு ஒரு காரணம் வந்து என்ன ஆயிரும்? காரியமாயிரும். காரியனுக்கு அவயவங்கள் வந்துருமா? அப்படி நீங்க எதை வேணா போட்டு பாருங்க, எல்லாமே அங்க லாஜிக்கா போகும். ஏன்னா காரண ரஹிதத்வாத் நம்ம சொல்லலாம். ஏன்னா காரியம் இது பிரம்மம் என்ன ஆயிரும்? காரியமாயிரும். காரியம் என்ன இருக்கணும்? அவயவங்கள் இருக்கணும். அவயவங்கள் இருந்தா என்ன வந்துடும்? ஃபர்ஸ்ட் பேதமே வந்துடும். சொகதபே. சோ காரணரகி இது பிரம்மம் சாஸ்வதக நித்தியக, தனக்கென்று இருப்புடையது, மற்றவதற்கு எல்லாவற்றுக்கும் அது இருப்பை கொடுப்பதாக அது இருக்கிறது. சோ சொகத பேத, சஜாத்திய பேத, விஜாத்திய பேத ரஹிதக பிரம்மன். அத சத்துங்கிற வேர்டு பார்க்கணும். இப்ப நம்ம இதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தா ஆகாசத்தை எடுத்துக்கலாம்.
இப்ப ஆகாசம் எடுத்து நம்ம ஒரு 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 எக்ஸாம்பிள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஆகாசம். ஆகாசத்துக்கு சொகத பேதம் இருக்கா? ஆகாசத்தில் பிளவு என்பது இருக்குதா? கிடையாது. அதுக்கு அடுத்து என்னது? சஜாத்திய இன்னொரு ஆகாசம் இருந்தா தான் என்னது? சஜாத்திய பேதம் சொல்ல முடியும். இல்லீங்களா? ஆகாசத்தை போல் இன்னொரு ஆகாசம் இருந்தா தான் சஜாதி. விஜாத்திய பேதம் இருக்கா? இல்லையா? ஆகாசத்துக்கு? இருக்கு. ஆகாசத் தவிர்த்து நீர் வேறானது, அக்னி வேறானது இல்லீங்களா? ஆகாசத்துக்கு விஜாத்திய பேதம் ஆகாசத்துக்கு இருக்குது. ஆகாசத்தை தவிர எத்தன இருக்கு. பஞ்சபூதங்களே மத்த 4 பூதங்கள போடுங்க. அப்புறம் அந்த 4 பூதத்திலிருந்து வந்ததையெல்லாம் போடுங்க. கல்லு, மண்ணு, மலை எல்லாமே வரும். பஞ்சபூதத்துல 1 தவிர்த்து 4 பூதங்கள ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணிரும்? எத குடுத்தது அதுக்கு? விஜாத்திய பேதம் ஆகாசத்துக்கு இருக்கிறது. இப்ப ஆகாசம் அனலைஸ் பண்ணோம்னா, அதுக்கு ஸ்வகத பேதம் கிடையாது. சஜாத்திய பேதமும் கிடையாது. ஆனால் விஜாத்திய பேதம் எத்தனையோ இருக்கிறது. இப்படி எதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் குடுத்தேன்னா, அந்த கான்செப்ட் இப்படி புரிஞ்சுக்கணும். ஆகாஷ். இப்ப எனக்கு வந்து 3 பேதம் இருக்கு. ஆ ஒரு ஒரு வஸ்துவ எடுத்து பாருங்க. அதனுடைய சொகத பேதம் என்னன்னு பாருங்க. இப்படி திங்க் பண்ண தான் அதுல அந்த நமக்கு அது அது என்னங்கிறது நல்லா புரியும். இப்ப நான் ஆகாசத்த எடுத்து எப்படி திங்க் பண்ணேன்? அது கண்டிப்பா என்ன இருக்கணும்? சொகத பேதம் கிடையாதுன்னு தெரியுது. சஜாத்திய பேதம்னு ஒரு ஆகாசம். ஆனா, விஜாத்திய பேதம் ஆகாசத்துக்கு இருக்கிறது. புரியுதுங்களா? இப்ப நம்ம ஸ்லோகத்துக்கு வரலாம். இந்த ஒரு அடிப்படையில் தான் இப்ப என்ன எழுதுறாரு? 25வது ஸ்லோகத்துல படிக்கிறேன். विजातीयम् असत्तत्तु न खल्वस्तीति गम्यते नास्यातः प्रतिभोगित्वम् प्रतियोगि விஜாத்தியாத்பிதா குதக சில புக்ல போகின்னு போட்டிருக்கு யோகின்னு போட்டிருக்கு பிரதிபோகின்னு என்னோட டெக்ஸ்ட்ல இருக்கு பிரதி யோகின்னு போட்டிருக்கு இப்ப இதோட மீனிங் எழுதிக்கலாம் இதுல நான் என்ன சொன்னேன் எப்பவுமே வித்யாரண்ய முனி அப்படின்னா சில வார்த்தைகளை ஆட் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும் அவர் ரொம்ப ப்ரிசைஸ் பண்ணி கொடுத்திருப்பாரு ஃபர்ஸ்ட் வேர்டு சதக நம்ம ஆட் பண்றோம் சதகங்கிற வேர்டு ஆட் பண்றோம் அப்படின்னா சத்துக்கு விஜாத்திய தீயம் எஸ் இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் வேர்டு விஜாத்திய சத்துனா சத்துக்கு சதகன்னு என்னது சத்துக்கு சதுர்த்தி விபக்தி சத்துக்கு விஜாத்தியம் து அசத்து விஜாத்தியம் அசத்து து சத்துக்கு என்ன கிடையாது விஜாத்தியம் விஜாத்தியமா இருக்கிறது எத சொல்லியானோம் அசத்துன்னு சொல்லணும் விஜாத்தியத்திற்கு சத்துக்கு விஜாத்தியமாக இருப்பது அசத்து இல்லையா சத்துக்கு எதைத்தான் சொல்லி ஆகணும் ஆப்போசிட் அசத்து சத்துக்கு விஜாத்தியமாக இருக்குன்னு சொன்னோம்னா யாரத்தான் சொல்லி ஆகணும் அசத்துன்னு தான் சொல்லி ஆகணும் அசத்துன்னு என்ன மீனிங் வருது நமக்கு என்ன லோக்கல்ல என்ன தெரியும் அசத்துன்னு என்ன தெரியும் ஒண்ணுமே இல்லைன்னாதான் அசத்து சொல்லுவோம் அது எழுதுறாரு சொல்றாரு தத்து அடுத்த வேர்டு பாருங்க தத்து தத்துனா இந்த இடத்துல அசத்துக்கு அசத்துனா என்ன விளக்குறாரு தத்து தத்து மீன்ஸ் அந்த அசத்துனா என்ன தத்து தத்துங்கிறது அதுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்குது தத்துலயே தத்து தத்து மீன்ஸ் அசத்து ந கலு அஸ்தி இதி கம்யதே இஸ் கிவிங் டெஃபினிஷன் ஃபார் அசத் what do you mean by அசத்து ந கலு அஸ்தி இதி அப்ப இதுனா கொட்டேஷன் முன்னால அப்ப எது கொட்டேஷன்ல வருது ந கலு அஸ்தி இது கம்யத்தே இவ்வாறு இது மீன்ஸ் இவ்வாறு கம்யத்தேனா அறியப்படுகிறது என்னென்ன ந கலு இதி கலுங்கிறது ஒரு அலங்கார சொல் ந அஸ்தி அதுக்கு பேர் என்னது அசத்து இல்லை என்று நம்மால் அறியப்படுகிறது கலு ந கலு அஸ்தி இதி கம்யத்தே அப்ப நன இல்லை என்று நம்மால் அறியப்படுகிறதோ அப்படின்னா என்ன எது இல்லையோ அது அசத்து அவ்வளவுதான்
அசத்துக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்குற? அசத்துனா என்ன? எது இல்லையோ அதுக்கு பேர் அசத். டெஃபினிஷன் பாரு, அசத்து கொடுத்துட்டாரு. இல்லாத ஒன்றுக்கு என்ன இருக்க முடியாது சொல்ல வர போறாரு? பிரதியோகி. இல்லாத ஒன்று என்ன ஆக முடியாதுன்னு சொல்ல வர போறாரு? பிரதியோகியாக ஆக முடியாதுன்னு சொல்ல வர போறாரு. அடுத்த வேர்டு ந அஸ்திய அதக. செகண்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் வேர்டு பிரிக்க தெரியணும், அப்பதான் மீனிங் புரியும். ந அங்க இருக்கு பாருங்க, நா. அப்ப என்ன வரும்? ந அஸ்திய அதக. அதகன சோ. அஸ்ய அஸ்தியன்னு என்ன? அசத்தாக இருப்பதால். அந்த ஆள் வந்து அத்தகோட அத்தகங்கிறதுக்கு ஆள் போட்டுக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம்? அசத்தாக இருப்பதால் அப்புறமேல ஆட் பண்ணிக்கலாம். அஸ்ய அதக. அசத்தாக இருப்பதால் பிரதியோகித்துவம். பிரதியோகிங்கிற பாவம், தன்மை, ஸ்டேட்டஸ். பிரதியோகிங்கிற தன்மை, ஸ்டேட்டஸ் ந இல்லை. ஒண்ணுமே இல்லாதது என்ன ஸ்டேட்டஸ்க்கு வராது? பிரதியோகி பாவத்துக்கு வராதுன்னு சொல்றாரு. பிரதியோகித்துவம் ந. அந்த ந கொண்டாந்து இங்க போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கிற ந கொண்டாந்து இங்க போட்டுக்கணும். பிரதியோகித்துவம். எஸ், பிரதியோகித்துவம் ந. அடுத்தது விஜாதியா. விஜாதியாத் பிதா. பின்னம், அதாவது பேதங்கிறது இந்த இடத்துல என்ன வேர்டு யூஸ் பண்றாரு? பிதானாலும் பேதனாலும் ஒண்ணு. விதா இஸ் ஈக்குவல் டு பேதம். அப்ப என்ன வரும்? விஜாதிய பேதம் படிக்கலாமா? விஜாதிய விதா. விஜாதியாத் பேதக. விதக மீன்ஸ் பேதக. குதக ஆக்ஷேபார்த்து. எப்படி? சத்துக்கு விஜாதிய பேதம் எங்கிருந்து வரும்? குதகனா குதக, அதுக்கப்புறம் ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்கலாம், சத்து ஆட் பண்ணிக்கலாம். குதக கொஸ்டின் மார்க் போட்டு பிராக்கெட்ல யாருக்கு? யார பத்தி பேசிட்டு இருக்காரு இந்த இடத்துல? சத்துக்கு. சத்துக்கு விஜாதிய பேதம் எப்படி வரும்? இல்லாத ஒண்ணுக்கு பிரதியோகி பாவத்துவம் வராது. அதனால விஜாதிய பேதம் சத்துக்கு வராதுன்னு சொல்றத அவர் என்ன சொல்றாரு? விஜாதிய பேதகா விதாகா குதக. சத்துக்கு எப்படி அதுக்கு விஜாதிய பேதம் வரும்? ஏன்? அது என்னது? அசத்து, இல்லாத ஒன்று. அது பிரதியோகி யாரு? சத்துக்கு பிரதியோகி யாரு? அசத்து. அசத்துன்னு என்ன? இல்லாத ஒன்று, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைங்கிறது எப்படி வந்து விஜாதிய பேதத்துக்கு வரும்? கொண்டு வந்து கொடுக்கும். அதனால சத்துக்கு என்ன இல்லைங்கிறாரு? விஜாதிய பேதம் சத்துக்கு கிடையாது. ஏன்? என்ன லாஜிக் என்ன சொல்றாரு? பிரதியோகி அபாவா. தர்க்க சாஸ்திரத்துல எடுத்து இங்க வச்சு ப்ரூவ் பண்றார். இதோட இந்த கருத்து இப்ப என்ன முடியுது? சத்துக்கு ஏக்கம் ஏவ அத்விதீய. ஸ்வகத சஜாத்திய விஜாத்திய பேத ரகிதக பிரம்மம் நிராக. இது வந்து ப்ரூவ் பண்ணிட்டார். ப்ரூவ்டு. டெக்னிக்கலி லாஜிக்கா ப்ரூவ் பண்ணிட்டார். அடுத்த ஸ்லோகம் இப்ப வேறொரு கருத்து வருது. என்னன்னா, இந்த இந்த பூர்வபக்ஷி. இப்ப ஒரு பூர்வபக்ஷி வரார் அப்படின்னா, இப்ப ஏக்கம் ஏவ அத்விதீயம் மீனிங் எழுதிக்க. ஸ்லோகத்தை படிச்சு மீனிங் எழுதிட்டு அப்புறம் பூர்வபக்ஷி எப்படி அவரு டவுட் கேட்கிறாரு பார்க்கலாம். பட் பூர்வபக்ஷி என்ன சொல்றது இல்ல, இதை ஒத்துக்கிறது இல்ல. என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பூர்வபக்ஷி யாருன்னு சொல்லிடுறேன், அப்புறம் ஸ்லோகத்துக்கு மீனிங் போலாம். பூர்வபக்ஷிங்கிறது சூன்யவாதி. அவன் தான் இங்க பூர்வபக்ஷி. அவன் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாந்தோக்கியம் படிக்கும் போதே நாம நீ போய் பாருங்க, அந்த இடத்துல இறைவனே அந்த இடத்துல பூர்வபக்ஷியை நெகேட் பண்ணியிருப்பார். அதே மாதிரிதான் இந்த இடத்துல வித்யாரண்யமுனி என்ன பண்றாரு? அதே டைப் பூர்வபக்ஷி நெரேட் பண்ணி காமிக்கிறார். அந்த இடத்துல பூர்வபக்ஷி என்ன சொல்லுவாரு? சூன்யவாதினா சூன்யம்னு என்ன? எதுவுமே இல்லாதல இருந்து எல்லாம் வந்திருக்குங்கிறது அவங்களோட வாதம். எதுவுமே இல்லாத ஒண்ணுல இருந்துதான் எல்லாம் வந்திருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? இப்ப இந்த இடத்த எப்படி அவங்க விளக்குவாங்க? ஏக்கம் ஏவ அத்விதீயம் எப்படி விளக்குறது? கரெக்டா விளக்குவாங்க. சூன்யம் என்ன? அது ஏக்கம்.
சூனியம்னா இன்னொரு சூனியம் இருக்குமா? இருக்காது. அவங்க விளக்கம் பாரு. இது பூர்வபக்ஷிங்க. கன்ஃப்யூஸ் ஆயிக்கூடாது. பூர்வபக்ஷி வந்துட்டாருன்னா, அலர்ட்டா உட்காந்துக்கணும். கிளாஸ்ல தூங்குனால வேலையாவாது. நல்லா அலர்ட்டா இருந்தா மட்டும் தான் புரியும். ஏன்னா இப்ப வர்றது யாரு? பூர்வபக்ஷி. அவன் பாருங்க, எல்லாத்துக்கும் டெஃபினிஷன் குடுத்தானும்ல. ஏன்னா அங்க இருக்குது. சாந்தோக்கிய உபநிஷத்துல என்ன இருக்குது? சத்தேவ இதகும் அக்ரே ஆசீத். சோமிய சத்தே. அவன் என்ன சொல்றாரு? சூன்யம் ஏவ இந்த உலகம் இதற்கு முன்ன எப்படி இருந்ததுங்கிற சாஸ்திரம் என்ன சொல்லுது? சத்துங்குது. இவர் என்ன சொல்றாரு? சூன்யம் ஏவ இதகும் அக்ரே ஆசீத்து. அந்த சூனியம் எப்படிப்பட்ட சூனியத்துக்கு டெஃபினிஷன் குடுக்குறாராமா இறைவன்? அந்த சூன்யம் ஏக்கம் ஏவ அத்விதீயம். அப்படின்னு இப்ப அவங்க இன்டர்பிரட் பண்ணித்தானே ஆகணும். சூன்யவாதிகள் சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இறைவன் சொல்ற கருத்துக்களை புரியலினாலும் அவங்க எந்த ஒரு பிலாசபி எடுத்து வச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மீனிங் கொடுக்கணுமா இல்லையா? அப்ப இங்க என்ன மீனிங் வருது? ஏக்கம் இதகும் அக்ரே ஆசித்து. அப்ப சூன்யம் இதம் அக்ரே ஆசித்து. முதல்ல இதெல்லாம் உலகம் வரக்குள்ள எங்க எப்படி இருந்தாம எல்லாமே சூன்யத்திலிருந்து எல்லாம் வந்தது. அடுத்தது ஏக்கம்க்கு என்ன வேர்டு கொடுக்கறது? சூன்யம் என்னதான்? எப்பவுமே என்னதான்? ஒண்ணு. ஏக்கம் ஏவ அதுக்கு என்ன கிடையாது? இன்னொரு சூன்யம் இருந்தா தானே அவன் அதை ஒத்துக்குவான். சொகத பேதரகிதாக சஜாத்திய பேதரகித அதுக்கும் விளக்கம் கொடுப்பாங்க. அப்போ ஏன்னா அவங்க அப்படியே சாஸ்திரத்தை ஏத்துக்கிறாங்க. சாஸ்திரத்துல வார்த்தைகளை அப்படியே இன்டர்பிரட் பண்றாங்க. ஆனா வேற மாதிரி இன்டர்பிரட் பண்றாங்க. அப்போ ஒரு வார்த்தையும் பண்ணி ஆகணும் இல்லையா? ஏக்கம்ங்கிறது என்ன சொல்றாங்க? எஸ். ஸ்வகதம்ங்கிறது சூன்யத்துக்கு என்ன கிடையாது? அங்கங்கள் சூன்யத்துக்கு கிடையாது. அதனால அது ஏக்கம். சொகத பேதரகிதாக எஸ். அடுத்து பாருங்க. இது சஜாத்திய பேத ரகிதக. அதுக்கு என்ன சொல்றாங்க சூன்யவாதி? ஆமா. இன்னொரு சூன்யம் இருக்கிறது சூன்யம்னா அது ஒண்ணுதான். அதுக்கு இன்னொரு சூன்யம் இருந்தா தானே அதுக்குள்ள மாறுபாடு வர்றக்கு. அதனால சூன்யத்துக்கு என்ன கிடையாது? சஜாத்திய பேதம் கிடையாது. சரி, ஓகே. விஜாத்திய பேதம் எது கிடையாது. சூனியத்தை தவிர இங்க வேற எதுவும் இல்லாததுனால என்ன சொல்றாங்க? விஜாத்திய பேதமும் கிடையாது. இப்படி ஒரு ஆளு யாருக்கு முன்னால வந்து உட்கார்ந்துருக்கா? வித்யாரண்ய முனிக்கு முன்னால ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துருக்காரு. சூன்யவாதி. ஏன்னா அவருதான் பூர்வபக்ஷி. யாரு பூர்வபக்ஷின்னு புரிஞ்சுக்கிறக்கே ஒரு அறிவு வேணும். ஏன்னா பூர்வபக்ஷிங்கிற பாத்தீங்கன்னா இப்ப கர்மகாண்டிஸ் வைதீக கர்மத்தை மட்டும் ஃபாலோ பண்றவங்க, துவைதத்தை ஃபாலோ பண்றவங்க, இந்த மாதிரி ஒருத்தரும் சாஸ்திரத்துல வேறுபட ஷண்மாதம் சொன்ன 6 மதங்கள் எல்லாமே என்னதுதான் இதுக்கு பூர்வபக்ஷி தான் எல்லாருமே இல்லையா? யாரு வேணா பூர்வபக்ஷியா வரலாம். ஆனா பூர்வபக்ஷி வரும்போது நம்ம குரு பரம்பரையில படிச்சா மட்டும்தான் இவன் பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறானே தெரிய போகுது. அவங்க விளக்கம் கொடுத்தாதான் எந்த பூர்வபக்ஷி நமக்கு தெரிய போகுது. இப்ப சூன்யவாதி தான் பூர்வபக்ஷின்னு புரிஞ்சா கரெக்டா புரிஞ்சுக்கலாம். யாரு பூர்வபக்ஷினே தெரியாம நீங்க உட்கார்ந்து விளக்க போய் பாருங்க. மோர் கன்ஃபியூஸ்ட். we will be more confused. நல்ல அழகா இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ இப்ப என்ன யாரு பூர்வபக்ஷி? ஏன் இங்க சூன்யவாதி நம்ம எடுக்கிறோம்? சாந்தோக்கிய உபனிஷத்திலேயே இறைவன் நெகேட் பண்ணுதார் அந்த இடத்துல இதே வரும். அது அப்படி இருக்க முடியாது. சூன்யத்தை அவர் நெகேட் பண்ணுவாரு. அதனால இப்ப என்ன பண்ணிருக்காரு வித்யாரண்யரோ? சூன்யவாதிய பூர்வபக்ஷியா வச்சு தன்னுடைய விளக்கத்தை கொண்டு போறாரு. அவரே எல்லாம் பூர்வபக்ஷியை தானே செலக்ட் பண்ணலை. he get the signature from நம்முடைய லாங்குவேஜ் சொன்னா he get signature from பகவான். இது யார் இந்த இடத்துல? வித்யாரண்ய முனி get signature from சாந்தோக்கிய உபநிஷத் சனத்குமார. அவர்கிட்ட சைன் வாங்கிட்டு தான் இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இவரு சொந்த கதை கதையெல்லாம் சொல்ல முடியாது. அதனால யாரு வர்றா இப்போ? பூர்வபக்ஷி ஏன் வராரு? அவர் யாருங்கிறது ஒரு ப்ரூஃப் நான் கொடுத்தேன். அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல இறைவன் எடுத்துக்க பூர்வபக்ஷி இவர் எடுத்துக்கிறார். அவன் தான் பூர்வபக்ஷி. இப்ப அவன் சொல்ற கருத்து தான் வருது. அதை அப்படியே நம்ம நெகேட் பண்ணிட்டே போவார். ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை படிக்கிறேன். ஏக்கம் ஏவாத்விதீயம் தத் சித்த மத்ர து கேச்சன விஹ்வலா அசதேவேதம் புராசீதித்ய வர்ணயன்னு பிரிச்ச ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் என்ன வேர்டு? ஏக்கம். சொல்லுங்க. ஏவ அத்விதீய. இது உங்களுக்கு தெரியும். என்ன சொல்றாரு வித்யாரண்ய முனி? சொல்றாரு இது ஏக்கம் ஏவ அத்விதீயம் சத்து சித்தம். எடுத்து வேர்டு ஆட் பண்ணிக்கலாம். சித்தம் பவதி. சத்துக்கு ஸ்வகத பேதம் நம்ம லாங்குவேஜ்ல, சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம் இல்லை என்பது, ரகிதம் என்பது நிலைநாட்டப்பட்டு விட்டது. என்ன வேர்டு ஆட் பண்ணிக்கணும்? சித்தத்துக்கு அப்புறம் பவத்தின்னு எழுதினா தான் அந்த சென்டென்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
இல்லைன்னா அப்படியே கண்டினியூஸா போகும்போது புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறதுனால நாம ஒரு ஸ்லோகத்தை பல பிரிவுகளாக பிரித்து தனித்தனியா புரிஞ்சுக்கணும். அப்ப சில வேர்ப் எல்லாம் ஆட் பண்ணா தான் யூ கேன் கெட் கம்ப்ளீட் சென்டென்ஸ். வித்தவுட் அ வேர்ப் யூ கேனாட் மேக் அ சென்டென்ஸ். அதனால என்ன வேர்டு ஆட் பண்ண சொல்றேன்? பவத்தின் போட்டா ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம். ஏக்கம் ஏவ அத்விதீயம் சத்து சித்தம் பவதி. நிலைநாட்டப்பட்டு விட்டது. அத்ர நாம நிலைநாட்டிட்டோம். ஆனா அங்க ஒரு பயலுக்கு புரியலையே. அத்ர இந்த விஷயத்தில், எந்த விஷயத்தில்? சத் விஷயத்தில். அது ஏக்கம் ஏவ அத்விதீங்கிற விஷயத்தில், அதனுடைய டெஃபினிஷன் சொல்ற விஷயத்தில் அர்த்தம். அத்திர ப்ரோனவுனுக்கு இத்தனை மீனிங் வரும். அந்த விஷயத்தில் து கேச்சன சிலர். கேச்சன இந்த இடத்துல யாரு? சிலர் யாரு? பூர்வபக்ஷி யாரு? பிராக்கெட்ல போட்டுங்க. சூன்யவாதினக. இது மட்டும் கண்டுபிடிச்சா இன்டர்பிரட் கரெக்டா இந்த இடத்துல பூர்வபக்ஷி சூன்யவாதின்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் லோகம் டவுட் இல்லாம போகும். இல்லைன்னா யூ வில் பி மோர் கன்ஃபியூஸ்ட். டூ கேச்சனதான் போட்டுருக்காரு. அவரும் பாரு ப்ரோனவுன் தான் போட்டிருக்காரு. நாம அதுக்கு என்ன போட்டாகணும்? சூன்யவாதினகான்னு போடணும். வச்சுக்கலாம். அடுத்தது விக்வலா. இது விக்வலாகங்கிற வேர்டு அட்ஜெக்டிவ் டு சூன்யவாதிக. எப்படிப்பட்டவங்களாமா அவங்கலாம்? விக்வலாகா. 2 வேர்டு ஆட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சென்டென்ஸ. விக்வலாகா சந்தக ஜனாகா போட்டு ஒரு தண்டம் போட்டுக்கலாம். விக்வலாகா சந்தக ஜனாகா ஒரு தண்டை போட்டுக்கலாம். யார் அவங்களாம்? விக்வலானா என்ன? இந்த சூன்யவாதிகள். கன்ஃபியூஸ்ட். விக்வலானா குழம்பியவர்கள். குழம்பியவர்கள். கன்ஃபியூஸ்ட். விக்வலானா கன்ஃபியூஸ்ட் பர்சன்ஸ். they are confused person. ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? ஏகம் ஏவ அத்விதீயம் சத் சித்தம் பவதி. அத்ர த்ரு கேச்சன விக்வலாகா சந்தக ஜனாகா. திஸ் இஸ் செகண்ட் சென்டென்ஸ் ஆஃப் திஸ் ஸ்லோகம். செகண்ட் சென்டென்ஸ் என்ன? அத்ர து கேச்சன விக்வலாகா சந்தக ஜனாகா. அவர்கள் இந்த விஷயத்தில் சூன்யவாதினக விக்வலாகா குழம்பியவர்களாக இருக்கிறார்கள். யார் குழம்பியிருக்கா? வாதினக குழம்பியவர்களாக இருக்கிறார்கள். அடுத்த வேர்டு என்ன? அசத்தியேவ இதம். என்ன சொல்றாங்க அவங்க? அசத்தியேவ இதம். எப்படி குழம்பியிருக்காங்க தெரியுங்களா? கொஞ்ச நெஞ்சமா குழம்புல. என்ன வேர்டு போடுறாரு பாருங்க. அசத்து ஏவ. நாம சத்தேவ இதம் சோமியா அக்ரே ஆசித்துன்னு சொன்ன பாத்தீங்களா? அவங்க அந்த சதேவங்கிறத அந்த கிராமர் பாயிண்ட்ல நீங்க தாந்தோக்கி நான் நல்லா விளக்கியிருப்பேன். ஏன் அப்படி அந்த இடத்துல பிரிக்கிறாங்கன்னா கிராமர் பாயிண்ட் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சத்தேவங்கிறத அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அசத்தேவ. அப்போ அசத் ஏவ இதம். என்ன எப்படி குழம்பி போயிருக்காங்க? அசத்து சூன்யம் தான் இதற்கு முன்னால இருந்தது. எப்படி? புறா முன்னால். பின்னால ஒரு வேர்டு பாருங்க. புறா ஆசீத்து இதி அவர்ணயன்னு. எப்படி பிடிக்கணும் இந்த வேர்ட? புறா சீதி வர்ணயன்னு எப்படி பிரிக்கணும்? புறா ஆசீத்து இதி அவர்ணயன்னு. புறானா முன்பு, அசத்தாகவே இருந்தது. எப்படி குழம்பி போயிருக்காங்க? அசத்தேவ இதம். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு சூன்யமாக இருந்தது. பூர்வபக்ஷி ஓகே. அவங்க என்ன அவன் என்ன சொல்றாரு சொல்லிட்டாரு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? இதம் அக்ரே ஆசித் யாரு? சூன்யமேவ இதம் அக்ரே ஆசித்து. அதுதான் இறைவன் கொடுக்கிற டீச்சிங்னு. they are trying to get signature from பகவான். இந்த இடத்துல சூன்யவாதியும் பகவான்கிட்ட கையெழுத்து வாங்கித்தான் ஆகணும். சங்கராச்சாரியரும் வாங்கித்தான் ஆகணும். ஏன்னா அவர் சொல்றதான் நான் சொல்றேன் விளக்கி ஆகணும். சங்கராச்சாரியர் விளக்கிட்டாரு இறைவன் இதைத்தான் சொல்றாருன்னு. ஆனா இவன் என்ன பண்றான்? ட்ரை பண்றான். இறைவன் இந்த கருத்தை சொல்ல அந்த கருத்து தான் சொன்னாரு. எது? அசத்துதான் இதகும் அக்ரே ஆசித்து. ஒண்ணும் சூன்யம் தான். இதற்கு உலகம் தோன்றுவதற்கு முன்பு எப்படி இருந்தது? சூன்யம் தான் இருந்தது. அந்த சூன்யத்திலிருந்து யாரு வந்தா? அது சூன்யம் எப்படிப்பட்ட சூன்யம்? ஏக்கம் ஏவ அத்விதீய சூன்யம் இதமக்ரே ஆசித்து. அது எப்படிப்பட்டது? அதுல இருந்து அது வந்திருக்குது, உலகம் வந்திருக்கு. இது அவனுடைய வாதம். he is trying to get signature from
பகவான் அத புரிஞ்சுக்கணும். ஏன் இதெல்லாம் விளக்கிட்டு இருக்கிறார்? பகவான் இதத்தான் சொல்றாருங்கிறக்காக அவரு விளக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த விளக்கிட்டு அடுத்த ஸ்லோகம் போலாம். அவங்கலாம் பாத்தீங்கன்னாங்க, இப்ப பூர்வபக்ஷி அப்படிங்கிறவங்கலாம் சாதாரண ஆளுக இல்ல. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள, ஏன் இப்படி போய் குழம்பி போறாங்க? இவ்வளவு அழகா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த, ஏங்க இப்படி தொட வேண்டிய விஷயத்த போட்டு சுத்துன்னு சுத்தி, அது இங்க வராம கொண்டு இங்க தொடுறாங்க. நேரா மூக்க தொட்டா கூட பரவால்ல. ஏன்னா, முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இது வாழ்க்கையில ரொம்ப பயன்படும். வாழ்க்கைக்கு நம்ப பல இடத்துல தவறான முடிவுகள் எடுப்பதற்கு, வாழ்க்கையில் தவறான முடிவுகள் எடுப்பதற்கு காரணம் தவறான புரிதல். நீங்க வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல தவறான புரிதலா வருதோ, அப்பல்லாம் நீங்கலாம் யாரு? பூரபக்ஷி தான் நாம. ஒரு இடத்த தவறா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒண்ணு இருக்குங்க. நீங்க தவறா உள்ளதை உள்ளபடி புரிஞ்சவன் ஞானி. அந்த விஷயத்த பொறுத்தவரை. நான் ஆத்ம ஞானி பத்தி பேசல. லௌகீக வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இருக்கிற ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த பிரச்சனைய உள்ளதை உள்ளபடி புரிஞ்சுக்கிறவன் அறிவுள்ளவன். இந்த பூரபக்ஷிங்கிறவன் யாரு? உள்ளதை உள்ளபடி புரிஞ்சுக்கல. இப்ப மாத்தி ஏன்னா அவர் என்ன சொன்னாரு? "சத்தேவ இதகும் ஆசீத்துங்கிறாரு." இவன் என்ன பண்றான்? உ சு அ "அசத்தேவ இதகும் ஆசீத்து." இந்த அளவுக்கு முட்டாளாவாங்க இருப்பாங்க. அப்ப ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? இத தெரிஞ்சுட்டுனா வாழ்க்கையில நம்ம வாழ்றதுக்கு ஏதாவது நம்ம பூர்வபக்ஷியாக ஆகாமல் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு ஒரு ஐடியா குடுக்கலாம். முதல்ல யாரு இப்படி குழம்பி போறவங்க? அது குழம்பாம இருக்கிறதுக்கு என்ன வழி? இப்ப நான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் பூர்வபக்ஷியா இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் பிரச்சனை தான். எதையும் தப்பா தான் புரிஞ்சுக்க போறேன். எல்லாமே என்னை சுத்தி நடக்கிற அத்தனை எனக்கு எப்படித்தான் தெரியும்? எந்த பிரச்சனை வாழ்க்கையில் வந்தாலும் என்னால என்ன பண்ண முடியாது? சொல்யூஷன கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அது நெட்வொர்க் மாரி தான். மெஷ் ஆயிரும் நம்மளுக்கு. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இன்னொன்னு முடிவு எடுப்போம். அது இன்னொரு எல்லாமே குழம்பி கடைசியில என்ன ஆயிரும்? ஒரு மெஷ் ஒர்க். ஏன் இப்படி? இவங்கள பொறுத்த வரைக்குங்க, வாழ்க்கையில நம்ம வாழும்பொழுது, இப்ப நாம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, தர்க்க ரீதியாக 100% முடிவெடுத்தோம் என்றால் தவறாக போகும். தர்க்க ரீதியாக முடிவெடுக்க கூடாது. தர்க்கம் தேவை. லாஜிக். யுக்திய யூஸ் பண்ணி லாஜிக் இஸ் நீடடுங்க லைஃப்ல. ஆனா 100% நீங்க லாஜிக்லயே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, எடுக்கிற முடிவு தப்பா தான் போகும். இவன் இந்த பூர்வபக்ஷி பொறுத்தவரைக்கும், ஸ்ருதி என்ன பண்ணணும் இவரு இந்த பூர்வபக்ஷி. நம்ம வாழ்க்கைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இவர் எப்படி தப்பு பண்றாருன்னா, தர்க்கத்த பிரதானமா வச்சுக்கிட்டு, ஸ்ருதிய வந்து சப்போர்ட்டிங்கா வச்சுக்குவாங்க. இதான் அவங்க பண்ற தப்பு. தர்க்கம்ல லாஜிக் தான் அவங்களுக்கு பிரதானம். அதுக்கு அதுக்கு ஸ்ருதி எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க? சப்போர்ட்டிங் மீடியம். எது லாஜிக்? ஸ்ருதி இஸ் சாரி தர்க்கம் இஸ் பிரதானம். அதுக்கு ஸ்ருதி வந்து சப்போர்ட்டா வச்சுக்குவாங்க. அவங்க எல்லாருமே கன்ஃப்யூஸ்ட் பெர்சன் தான். இப்போ நாம எப்படி இருக்கணும்? ஸ்ருதி எப்படி இருக்கணும்? பிரதானமாகவும், அதுக்கு தர்க்கம் எப்படி இருக்கணும்? சப்போர்ட்டிங்கா இருக்கும். அப்ப எல்லாமே கரெக்ட்டா புரிஞ்சு போயிருங்க. ஸ்ருதியில் சொல்றதா புரியுதோ இல்லையோ, ஸ்ருதி சொல்றது கரெக்ட். முதல்ல ஏத்துக்கணும். அதுக்கு நமக்கு புரியாத விஷயங்களுக்கு இப்ப என்ன சொன்னாரு? பிரதியோகி அபாவத்வாத். ஆ அது என்னது? லாஜிக். ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும்? அதுக்கு 3 இல்லைன்னு ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு அத ப்ரூவ் பண்றதுக்கு எங்க போறோம் நாம? தர்க்கத்துக்கு போனோமா இல்லையா? We also just now entered into Tarka Shastra. We are using Tarka Shastra. No doubt in that. But நாம என்ன பண்ணணும்? இறைவன் சொல்லிட்டாரு. சஜாத்திய, ஸ்வகத, சஜாத்தி, விஜாத்தி இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. எனக்கு விஜாத்தியம் இல்லைங்கிறது புரிஞ்சுக்க முடியல. அப்படிங்கும்போது எங்க போனோம்? தர்க்கத்துக்கு போய் கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணி, ஆமா பிரதியோகம்னா தன்னை தவிர்த்து வேற ஒண்ணு இருக்கணும். அங்க அசத்து தான் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தர்க்கத்தை தான் எடுத்துக்கிட்டோம். அப்ப நமக்கு குழப்பம் இங்க இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு குழப்பம் வராது. ஆனா எல்லாரும் இப்படி கிடையாது. இந்த பூர்வபக்ஷியில எப்படி? யார் இவங்க? சூன்யவாதி. ஏன்னா சூன்யவாதிக என்ன பண்றாங்க? லாஜிக்க வச்சுக்கிட்டு ஸ்ருதிய வந்து சப்போர்ட்டிங்கா வச்சிருக்கனால இவங்க கன்ஃபியூஷன். ஓகே. வாழ்க்கையில் நாம ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறோம்? அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அது தமோகுண பிரிடாமினன்ட். தமோகுணம் என்ன பண்ணும்? தமோகுண பிரிடாமினன்ட், ரஜோகுண பிரிடாமினன்ட் இருக்கவங்க எல்லாமே தப்பா முடிவு எடுக்கிறது அந்த குணம் தான் அதை எடுக்க வைக்குது. வாட் இஸ் த லாஜிக்? தமோகுணம் இருக்கவங்க ஏன் அந்த மாதிரி தப்பா ஏன் சரி எல்லாம் தப்பா தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, they 100% go for logic. அப்படி 100% லாஜிக்க பார்த்துட்டு எதை விட்டுறது? அந்த மனித நேயம், அந்த மனிதத்துவம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? சில மனிதனுக்கு என்ன லாஜிக் தான். அத ஃபாலோ பண்ண முடியாத ஒரு தன்மை, இயலாமை மனிதர்களுக்கு இருக்குமா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. எந்த மனிதர்களுக்குள்ளயும் ஒரு இயலாமை, அறியாமை அதெல்லாம் உள்ள இருக்கு. அதோட சேர்ந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும்.
இல்லைன்னா நாம என்ன பண்ணுவோம்? அவங்க தப்பா சொன்னாங்க. அவங்க தப்பா பேசுறாங்க. இப்ப நாம தியான காலத்துல என்ன சொல்லிக் குடுக்குறோம்? என்ன நீங்க திங்க் பண்ணீங்க? அவங்க ஒருத்தர் தப்பா பேசுறாங்கன்னா, தப்பா சிந்திக்கிறாங்க, தப்பா செயல்படுறாங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற என்ன காரணம்? குணத்தின் பிரதானம். ஆனா லாஜிக் என்ன? மனிதன் என்னதான் பேசணும்? உண்மைதான் பேசணும். ஒண்ணும் வேண்டாம். நீங்க ஒரு ஒரு பிரச்சனைய அப்ரோச் பண்றீங்க. இப்ப 2 பேர் ஒரு தொழிலாளி வர்றார். ஒரு முதலாளி ஒருத்தர் இருக்கார். இப்போ தொழிலாளி உள்ள வர்றக்கு முன்னால பல டிமாண்ட்ஸ் வைப்பாங்க. பாருங்க, யூசுவலா பாருங்க, ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது ஒரு தொழிலாளி, முதலாளி கிட்ட நெறைய டிமாண்ட்ஸ் வைப்பாரு. அதே மாரி முதலாளி என்ன பண்ணுவாரு, கார்ப்பரேட்ல திங்க் பண்ணாதீங்க. சும்மா ஒரு தொழிலாளி, முதலாளி திங்க் பண்ணி பாருங்க. தொழிலாளி உள்ள வரும்போது பாருங்க, பயங்கரமா டிமாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள பயம், ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. எங்காவது நம்மளுக்கு வந்து சம்பளம் கம்மியா குடுத்து, வேலை எச்சு வாங்கிருவாங்களோ! அப்படிங்கிற இன்செக்யூரிட்டில தான் உள்ள வர்றான். வர்றவன் என்ன பண்ணுவான்? அந்த இன்செக்யூரிட்டியோட வெளிப்பாடு எப்படி வரும்? நான் இதான் செய்வேன். இப்படிதான், இப்படிதான், அப்படிதான்ங்கிற டிமாண்ட் நெறைய வைப்பார். அதே மாரி முதலாளியும் அது அவன வேலைக்கு எடுக்கும்போது, அவரு எப்படித்தான் இருப்பாரு? அவருக்கு என்ன இருக்கும்? ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. இவருக்கு என்ன ஃபீலிங்கு? எல்லா காசையெல்லாம் வாங்கிட்டு வேலை செய்யாம போயிருவானோ! இருக்கா? இது 2 பேரும் 2 பேரும் ஒரு தொழிலாளி, முதலாளி சேர்றாங்க ஒரு இடத்துல. அப்படிங்கும்போது, வெறும் தர்க்கம், லாஜிக்க வச்சுக்கிட்டு அங்க ஓட்ட முடியாது. அப்ப என்ன நடக்குறோம்? 2 பேரும் என்ன 2 பேரும் முடிவு பண்ணணும்? கொஞ்ச நாள் ஆகட்டும். 2 பேரும் புரிஞ்சுக்கணும். இவரு புரிஞ்சுக்கணும், அவரு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு என்ன ஆகும் கொஞ்சம்? காலம் எடுக்கும். அதுதான் என்னது? அது பூர்வபக்ஷி எப்படி ஸ்ருதி பிரதானம் சொன்னோமோ, இங்க என்னது? மனித தன்மைக்கு சில மனிதர்கள் ஒருத்தரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு காலம் எடுக்குங்கிற அந்த ஞானத்த பேசிக்கா வச்சுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? சரி அவ தொழிலாளி என்ன நினைக்கணும்? சரி டிமாண்ட்லாம் வைக்கட்டும். இவன் என்ன நினைக்கணும்? சரி அவரு டிமாண்ட்லாம் வைக்கட்டும். பார்க்கலாம். கொஞ்ச நாள் நம்ம வேலை செஞ்சு பார்க்கலான்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் லாஜிக். அது அது வந்து ஃபுல்லா லாஜிக்கா டிரைவர்னா இப்படித்தான் இருக்கணும். அல்லது தொழிலாளின்னா இப்படித்தான் இருக்கணும். இவங்க இப்படித்தான் இருக்கணும் போது, இவங்க கண்டிஷன் போடும்போது அங்க என்ன வராது? ஒரு சுமூகமான உறவு ஏற்படாது. நம்பிக்கை இல்லாம தான் 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. அதேதான் இங்கேயும். எது? சத் சத்விசியம்னு ஒண்ணு இருக்குங்கிற நம்பிக்கை இல்லாம தானே நம்ம வேதத்தோட போய் இணையறோம். அப்ப என்ன பண்ணணும்? இந்த மாரி 2 பேரு தொழிலாளி, முதலாளி சேரும்போது, கொஞ்சம் காலம் குடுத்து புரியுங்கிற மாரி, ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் வேதம். ஏன் நம்ம அனுபவத்துக்கு எப்படித்தான் இருக்கு வேதம் எல்லாமே? கம்ப்ளீட்டா தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? கொஞ்சம் காலம் குடுக்கணும். குடுத்து, அத மீண்டும், மீண்டும் சிந்தித்து, எப்படி தொழிலாளியும், முதலாளியும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஆகுறாங்களா இல்லையா ஒரு காலத்துல? எனக்கு அவருதான் தெய்வம்பான். எப்படி சொன்னவன்? டிமாண்ட் மேல டிமாண்ட் வச்சவன். ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு கேட்டு பாருங்க. "அப்பா எனக்கு அவரு தாங்க வாழ்வு குடுத்தவர். அவரு தாங்க எனக்கு கடவுளு. அவரு தாங்க எனக்கு எல்லாம்ன்னு" சொல்றானா இல்லையா? அதே மாரிதான். வெறும் லாஜிக்க புடிச்சிட்டு வரட்டு வேதாந்தம்பாங்க அது. அது சொல்லக்கூடாது. சொல்றேன். வரட்டு பிடிவாதத்த வச்சுக்கிட்டு, லாஜிக்க வச்சுக்கிட்டு வாழ்றவனால, நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியவே முடியாது. அது மற்றவருடைய மனிதர்களை புரிந்து கொள்கிற சக்தி. அதைப்போல இங்க என்ன சொன்னோம்? பூர்வபக்ஷிங்கிறது யாரு? சூன்யத்த பிரதானமாக கொண்டுட்டு, அதுக்கு ஸ்ருதி என்ன பண்றாரு? சப்போர்ட்டிங். அதனாலதான் எல்லா பக்கம் கன்ஃப்யூஷன். புரியுதுங்களா? ஏன் பூர்வபக்ஷின்னு குறிப்பிடுறேன். அடுத்த ஸ்லோகம். யதா 27 ஃபர்ஸ்ட் வேர்ட். யதா எப்படி? படிக்கலையா இன்னும்? மீனிங் எழுதிக்கலாம். இங்க என்ன சொல்றாரு? பூர்வபக்ஷி விளக்குறாரு. யதா எப்படி? மீனிங் குடுக்குறேன் அப்புறம் படிச்சுக்கலாம். அப்தௌ நீருக்குள் मग्नस्याब्धौ यथा क्षाणी विह्वलानि तदास्य धीः अखण्डैकरसं श्रुत्वा निष्प्रचारा बिभेत् यतः. ஃபர்ஸ்ட் வேர்டு யதா. எப்படி? அப்தௌனா நீருக்குள்.
மீனிங் குடுக்குறேன். அப்புறம் அதுலயும் உங்களுக்கு புரிஞ்சு போயிரும். மீனிங் எழுதும்போதே. நீருக்குள் மக்னஸ்ய அப்படின்னா மூழ்கியவன். இப்ப நீருக்குள்ள மூழ்கிட்டான். மூழ்கியவனுக்கு அக்ஷாணினா இந்திரியங்கள். கண்ணு, காது அதெல்லாம் அக்ஷாணி. விக்வலாணி பவந்தி. நான் என்ன சொன்னேன்? விக்வலான தெளிவில்லாமல். பவந்தி வேர்ட் ஆட் பண்ணிக்கலாம். தெளிவில்லாமல் இருக்குமோ? எப்படி? அப்தவ் நீருக்குள் மக்னஸ்ய மூழ்கியவனுக்கு அக்ஷாணி எல்லா இந்திரியங்களும். நீங்க கண்ணு, காது முக்கியமா எடுத்துக்கலாம். தண்ணிக்குள்ள போயிட்டு வச்சுட்டேன். கண்ண திறந்து பார்த்தீங்க. எல்லாம் அப்படியே தெளிவா தெரியுமா என்ன? தெரியாது. காது தெளிவா கேட்குமா என்ன? கேட்காது. அந்த மாரி எல்லாமே விக்வலானி பவந்தி. எல்லாமே தெளிவில்லாமல் இருக்குமோ? யதா எப்படி இருக்குமோ? அடுத்த வேர்ட் என்னது? ததா. அதைப் போல அஸ்ய அஸ்யனா யார் இவன்? சூன்யவாதி. அவனுக்கு சூன்யவாதிக்கு யார் அவன் சூன்யவாதி? அசத்வாதினகன்னு சொல்லலாம். ஏன்னா அவன் அசத்து தானே ஏத்துக்கிறான். அசத்வாதினக சூன்யவாதிக்கு இன்னொரு பேர் இருக்க. அசத்வாதினக. நாமள யாரு? சத்வாதினக. அவன் அசத்வாதினகன்னு சொல்லலாம். அஸ்திங்கிற வேர்டுக்கு நான் புரோனவுனுக்கு விளக்கிட்டு இருக்கிறேன். யாருடைய? அசத்வாதினக அல்லது சத்வாதினக. தீஹி அவனுடைய சஷ்டி. அவனுடைய தீஹின்னு என்னது? புத்தி. எப்படி இருக்குதாமா அவனுடைய புத்தி? எதைப் போல இருக்குதாமா? தண்ணிக்குள்ள போனவனுடைய கண்ணு எப்படி தெளிவில்லாமல் பார்க்குமோ, தெளிவில்லாமல் கேட்குமோ, அதைப் போல இந்த சூன்யவாதிக்கு எது குழம்பி போயிருக்குது? புத்தி. குழம்புன புத்தி இருக்கிறனால, அவனால எதையுமே தெளிவாக கேட்கவும் முடியவில்லை, பார்க்கவும் முடியும். எதைப் போல கம்பேரிசன்? தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கவனுக்கு எப்படி வெளியில இருக்கிற பொருள்களை பற்றிய தண்ணிக்குள்ள இருக்கிற பொருள்கள் தெளிவாக தெரியாதோ, தெளிவாக சப்தங்கள் கேட்காதோ, அதைப் போல இந்த இவனுடைய புத்தி என்ன ஆயிருச்சு? எதையுமே தீகி எதை புரிஞ்சுக்க முடியல அவனால? அக்கண்ட அவனுடைய மனம் எப்படி இருக்குது? அக்கண்ட ஏக்க ரசம். அக்கண்டன்னா என்ன சொன்ன? அக்கண்டனா நாட் லிமிட்டட் பை ஸ்பேஸ். நாட் லிமிட்டட்னு அர்த்தம். அக்கண்ட கண்டம்னா பிரிவு. அக்கண்டனா நாட் லிமிட்டட் பை ஸ்பேஸ், டைம் படிச்சிருக்கோம் இல்லையா? அது. அக்கண்ட ஏக ஏக்கம் என்னது? அத்விதீயம் இரண்டற்ற ஒன்று. ரசம் ஏக்க ரசம். ரசம் அந்த இடத்துல அத்வைதம். சோ அக்கண்ட ஏக்க ரசம். அவருடைய மனம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிளவுபட அதாவது நாட் லிமிட்டட் பை ஸ்பேஸ் அந்த விஷயம் பிரம்ம தத்துவம். ஏக்கம் அத்விதீயம் இரண்டற்ற ஒன்றாக இருக்கிற அந்த பிரம்ம தத்துவம் ஸ்ருத்வா அத கேட்டான்னு வச்சுங்களேன். பிரம்ம தத்துவம் இட்ஸ் நாட் லிமிட்டட் பை ஸ்பேஸ் ஏக்கம் ஏவ இரண்டற்ற ஒன்றாக அது இருக்குதுன்னு ஸ்ருத்வா கேட்டுட்டான்னு வச்சுக்குங்களேன். தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி அத கேட்டோன்னே இவங்க என்ன ஆயிடுறாங்க? தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி ஆயிடுறாங்க. சுத்வா கேட்டொன்ன நிஷ்பிரச்சாராக புரிந்து கொள்ளாமல். அந்த சப்தத்தை கேட்டோன்னே அவங்களுக்கு என்ன பண்றது இல்ல? புரிந்து கொள்ளாமல். நிஷ்பிரச்சாராக புரிந்து கொள்ளாமல். அதக விபேதி புரிந்து கொள்ளாததுனால அதகன என்னது? அதனால் விபேதி பயத்தை அடைந்திருக்கிறார்கள். இது கௌடபாதாச்சாரியருடைய வேர்டுங்க. எது? இந்த விஷயத்த இப்ப நீ தண்ணிக்குள்ள ஒருத்தன் போயிடுறான். ஏத்த மாதிரி ஒரு ஒரு உருவம் இருக்குது. தெளிவில்லாம தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்குள்ள பயம் வருமா வராதா? இன்னும் பேயோ பூச்சாண்டியோ வரும் இல்லையா? தெளிவா ஃபிகர் வந்து கரெக்டா கை கால் தெரிஞ்சா, ஏத்தமா இருக்கிறது ஒரு பாம்பா இருந்தாலும் பாம்புன்னு தெரியும். இல்ல தவளைன்னா தவளைன்னு தெரியும். இல்ல மனுஷன்னா மனுஷன்னு தெரியும். இது தண்ணிக்குள்ள இருக்கவனுக்கு பாருங்க, அந்த அவுட்லைன் கரெக்ட்டா இருக்காது. ஒரு ஒரு சின்னமா என்னமோ ரவுண்டா ஒண்ணு தெரியும். பெருசா இருந்தா பெருசா ஒரு ஏதோ கசமுசன்னு தெரியும். அவனுக்குள்ள பயம் வருமா வராதா? ஐயையோ! என்னமோ தெரியுதே உள்ள தண்ணிக்குள்ள. பேயோ, பிசாசோ, பூதமோ எப்படி பயந்துட்டு வெளியில வருவானோ? அது பயம் வெளியில வர்றத பத்தில உள்ள அவனுக்கு பயம் ஏற்படுதா இல்லையா? அதே மாரி காது. சத்தம் எதுவும் கேட்க போறதில்ல. சத்தத்த வச்சு நம்ம சில ஐடென்டிஃபிகேட் பண்ணுவோம். அவனுக்கு கண்ணுலயும் எதுவும் தெரியாத போது, காது சுத்தமா காது கேட்காத போது, ஓரளவுக்கு தான் சத்தம் கேட்கும். தண்ணியினுடைய
அலைகள் மண்ணோட சத்தம் மட்டும் தான் கேட்கும். அப்போ அவனுக்கு என்ன ஆகுது? உள்ள அவனுக்கு கிணத்துக்குள்ள இருக்கவனுக்கு பயம் வருது இல்லையா? அதைப் போலவே இவனுங்களுக்கு அந்த சூனியவாதிகளுக்கு எந்த வேர்டு கேட்டா போச்சு. எது? அ அக்கண்ட அப்படின்னு என்னங்க? நாட் லிமிட்டட் பை ஸ்பேஸ், ஏக்கம், அத்விதீயம், ரசம் அப்படிங்கிறது சொரூபம் அப்படின்னு கேட்டுட்டு அவங்க என்ன ஆயிடுறாங்களாமா? இது பாருங்க, இது கௌடபாதாச்சாரியர் யூஸ் பண்ண வேர்டு. அதெல்லாம் இப்ப எடுக்க போறாரு. மாண்டூக்கி இப்ப எங்க அடுத்த ஸ்லோகம்ல எங்க வரப்போறோம்? மாண்டூக்கிய காரிக்கையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து வச்சு கௌடபாதாச்சாரியர் விளக்குறத இவர் இங்க எடுத்து வச்சு அந்த வார்த்தைகளை அப்படியே பாடி வைஸ் லிஃப்ட் பண்ணி அந்த ஒரு ஸ்லோகத்தை காரிக்கைங்கிறது ஸ்லோகமா எழுதிப்பாருங்க கௌடபாத. யாரு கௌடபாதாச்சாரியர்? அது மறந்துடக்கூடாது. சங்கருடைய குரு. சங்கருடைய குரு யாரு? கோவிந்தபாதாச்சாரியார். அவருடைய குருதான் கௌடபாதாச்சாரியார். அவரு மாண்டூக்கிய உபனிஷத்துக்கு காரிக்கை எழுதியிருக்கார். எப்படி எழுதியிருக்காரு? ஸ்லோகம் ஸ்லோகமா எழுதியிருப்பார். அந்த ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகத்தை எடுத்து வச்சு இவர் இப்ப விளக்க போறார். யாரு? இப்ப நாம படிச்சிருக்கிற வித்யாரண்ய முனி. அவரு அத பாடி வைஸ் அப்படியே லிஃப்ட் பண்ணி, ஆனா அந்த பிபேதி ஏதாவது யூஸ்வலா பாத்தீங்கன்னா துவைதாத் ஹி பயம் பவதி. இது சாஸ்திரத்துல வார்த்தை. எது வரைக்கும் உனக்கு இருமைன்னு இருக்கிறையோ அது வரைக்கும் பயம் உன்னை விட்டு போகாது. அப்ப துவைதாத் ஹி பயம் பவதி. ஹீனா உண்மையில், இன்டீட் எம்பசைஸ் பண்றாங்க. துவைதாத் ஹி பயம் பவதி. இருமையினால் ஒருவனுக்கு பயம் இருக்கும். இருமை இருக்கிற வரைக்கும் ஒருவனுக்கு என்ன இருக்கு? மனசுல பயம் இருக்கும். அத்வைதாத்து என்னது? அத்வைதம் அபயம் கரோதி. அத்வைதம் தான் அவனுக்கு அபயத்தை, அபயம் தெரியும் இல்லையா, கொடுக்கக்கூடியது. இது சாஸ்திரத்துடைய வார்த்தைகள். இது இவங்க இவங்க இப்ப ஆர்குமெண்ட்டுக்கு வர்றாங்கன்னா ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டிங்கிறார். அழகா சொல்ல கருத்துல கௌடபாதாச்சாரியர் சொல்லுவாரு, இவனுக்கு என்ன இருக்குது? ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. ஏன் எங்க இருக்கானுங்க? துவையத்துல உட்காந்துருக்க. துவையத்துல இருக்கவங்களுக்கும் அப்படித்தான். ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை வச்சு எப்படிங்க பயம் இல்லாம இருக்கிறது? ஒண்ணுமே இல்ல. சூன்யவாரி ஒண்ணுமே இல்ல. இவங்க வைதிகத்தில் இருக்கவங்க என்ன சொன்னாங்க? நான், ஈஸ்வரன், எவ்வளவு இதெல்லாம் மூணு தான். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அது துவைதீஸ். சோ இவங்க எல்லாம் துவைதத்தில் இருக்க வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வர்றாங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறார் நம்மள. ஏன் பூர்வபக்ஷி அங்கங்க எந்திரிக்கிறான்னா பிகாஸ் ஆஃப் பயம், பிகாஸ் ஆஃப் துவைதம். இங்க பிகாஸ் ஆஃப் சூன்யவாதி, பிகாஸ் ஆஃப் த சூன்யம் அவன் என்ன பண்றான்? பயப்படுறான். அதனால வர்றாருன்னு இப்ப சொல்றாரு. சூன்யவாதி இப்ப பாத்தீங்கன்னா 27 இருந்து நோட் பண்ணிக்க 31 வரைக்கும் சூன்யவாதி நிந்தான்னு பேர். சூன்யவாதி நிந்தா அப்படின்னா சூன்யவாதிகளை திட்டுறது. அதாவது சாஸ்திரத்துல ஒண்ணு புரிஞ்சுக்க சொல்லி கிளாஸ் முடிச்சுக்கிறேன். இப்ப சாஸ்திரம் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் ஸ்துதி பண்ணும், சில விஷயங்களை நிந்தா பண்ணும். அந்த விஷயத்த ஸ்துதி பண்ணணுங்கிறதுக்காக சாஸ்திரம் ஸ்துதி பண்றதுன்னா புகழ்றது, நிந்தா பண்றதுன்னா திட்டுறது. இப்ப சாஸ்திரம் ஒரு விஷயத்த நிந்தா பண்ணுதுன்னா நிந்த பண்ணணுங்கிறதுக்காக பண்றது இல்ல, புகழணுங்கிறதுக்காக புகழ்வது இல்லை. அப்புறம் என்னங்க, எதுக்குங்க அது பேசுது அப்படின்னா, எந்த விஷயத்தை சாஸ்திரம் ஸ்துதி பண்ணும் தெரியுங்களா? எந்த விஷயத்தில் நமக்கு ஈடுபாடு வர வேண்டுமோ, எந்த விஷயத்தில் நம்ம பிரவருத்திக்கு நம்மள கூட்டிட்டு போகணுமோ அங்க எல்லாம் பாருங்க அழகா ஸ்துதி பண்ணிட்டு இருக்கும் சாஸ்திரம். ஆஹா ஷமக தமக எப்படி ஒண்ணு நம்ம அந்த விஷயங்களை பேசும்போது ரொம்ப ஸ்துதி பண்ணும். அவன் 27 ஞானங்களை சொல்லிட்டு பகவத்கீதையில இந்த இந்த குணத்தையெல்லாம் உடையவன் ஞான மீதி புரோக்தன்றவர். 24 குணங்களை உடையவன் ஞானம் ஞானென்றுவர். உண்மையில் ஞானியில் ஆக முடியாது. ஆனா ஸ்துதி பண்றாரு. ஏன்னா அந்த இடத்துல அது நம்மள பிரவருத்திக்காக அந்த 21 குணங்களை பெறணும், நற்குணங்களை ஒருத்தன் பெற வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்ணுவார்? அந்த இடத்துல ஸ்துதி பண்ணுவார். ஏன்னா ஈக்குவல் பண்ண முடியாது. ஏன்னா இத்தனை குணங்கள் 20 குணங்களை பெற்றவன் ஞானியாக ஆக முடியும்? ஆக முடியாது. ஒரு ஸ்துதி வாக்கியம் எதற்கு? நம்மள அவருக்கு ஸ்துதி பாடணுங்கிறது என்ன கிடையாது. அத மூலியமாக நம்மளுக்குள்ள இழுக்கணும் பிரவிற்த்திக்காக. இதுல அவங்க பிரவிற்த்தி பண்ணணும், இந்த குணங்களை கத்துக்கணும், இந்த கணத்துல நிக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் வேதம் என்ன பண்ண எப்பவுமே ஸ்துதி பண்ண. சரி ஓகே, எதுக்கு நிந்தா வரணும்? எந்த வாட் இஸ் நீடட் ஃபார் why there is need for சாஸ்திரா டு நிந்தா? அக்ஞானியை நிந்தா பண்றது இவரை பண்ணுது பாருங்க, ஏது தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கிறவன ஏன் இந்த போட்டு வாங்குன்னு வாங்குது சாஸ்திரம் என்றால், எங்கெங்கு நம்மை அறியாமல் பந்தப்பட்டிருக்கிறோமோ, பற்றுடன் இருக்கிறோமோ,
எந்தெந்த விஷயத்தில் நாம் பற்றுடன் இருக்கிறோமோ, பிரிக்க முடியாத அளவு போய் அப்படியே ஒட்டி வச்சிருக்கிறோமோ, அத என்ன பண்ணி ஆகணும்? பிரிக்கணும். பிரிக்கிறதுக்கு என்ன வேணும்? நிந்தா பண்ணாத்தான் நம்ம இதுலருந்து வெளில வருவோம். அது போட்டுட்டே இருந்தா நீங்க மறுபடியும் ஒட்டிக்கிறீங்க. சோ என்ன பண்ணும் சாஸ்திரம்? அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அத நிந்தா பண்ணி, பண்ணி, பண்ணி அதாவது குறைகளை சொல்லுது. நிந்தான இந்த இடத்துலங்க குறைகளை சொல்லுதல்னு எடுத்துக்கலாம். ஆ இப்போ என்ன சொல்றது? ஒரு அதிக ஒரு பற்று எங்க அதிகமா இருக்குதோ, அந்த இடத்துல வீழ்ந்து பற்று எங்க அதிகம் அதுல வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கு, எந்த விஷயத்துல பற்று அதிகமா இருக்கோ, அதுல போய் என்ன பண்ணிருவோம்? வீழ்ந்து விடுவோம். அதுல வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கு என்ன பண்ணுது சாஸ்திரம் நம்மள? அந்த விஷயத்த குடும்பம்னா நிந்தா, உறவுகள் நிந்தா, நிந்தா என்ன? அனித்தியம், உண்மையை கூறுதல், இந்த பொருள்கள் நிந்தா, ஒரு குடும்ப நிந்தா. ஏன்னா இதெல்லாம் என்ன பண்ணுது தியானத்துக்கு உட்கார வைக்கிறக்கு? உடாத டிக்கெட் எது ஏதோ அதுல இருக்கிற தோஷ தர்ஷனம். தட் இஸ் நிந்தா. குறைகளை காணுதல். சோ ஒரு சாஸ்திரம் ஒரு விஷயத்த குறை காணுதுன்னா, அந்த விஷயத்த குறைன்னு சொல்றதுக்காக அல்ல. அதிலிருந்து நம்மை நிவிருத்தி பண்ணுவதற்காக. நிந்தா ஃபார் நிவிருத்தி. ஸ்துதி ஃபார் பிரவிருத்தி. நம்மளை எந்தெந்த விஷயத்துக்கு கூட்டிட்டு போகணுமோ, அங்க புகழ்ந்து கூட்டிட்டு போகும். எந்தெந்த விஷயத்த நம்ம விட்டுட்டு வரணுமோ, அதுல என்ன பண்ணும்? நிவிருத்தி. அது விட்டுட்டு வரணுங்கிறதுக்காக சாஸ்திரம் அந்த விஷயத்தை நிந்தா செய்யுதுன்னு புரிஞ்சுக்கும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.